வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தென்கிழக்கு வங்கக்கடல் தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதன் பிறகு இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்திய பெருங்கடலை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது அதே பகுதியில் நீடித்து வருகின்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழந்துரும் அப்படின்னு தற்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. இலங்கையை ஒட்டிய பகுதியில் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.